நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கிருந்து வெளியே போற ஒருத்தர யாரோ சுட்டு கொல்றாங்க. அவருக்கு உதவலாம்னு வெளியே போன இன்னொருத்தரையும் சுட்டு கொல்றாங்க. யாரு சுட்டது, எதுக்காக சுட்டாங்க, எதுவும் தெரியாம அடுத்து என்ன பண்றதுன்னு நாம திகைச்சு போய் நிப்போம்ல. அதே நிலைமையில தாங்க நாம பார்க்க போற இந்த ஸ்பானிஷ் படத்துலயும் காஃபி சாப்பிட வந்த 8 பேர் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்காங்க. வெளியே போனா மரண நிச்சயம். அதுக்காக உள்ளேயும் இருக்க முடியாது. காஃபி பார்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 8 பேரும் வெளியே வந்தாங்களா இல்லையா, யார் அவங்கள சொல்றது, எதுக்காக சுட்டு தள்ளுறாங்கன்னு செம இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்கிற படம் தான் 2017ல ரிலீஸ் ஆன தி பார். வாங்க அந்த காஃபி பார்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்ல ஒரு பரபரப்பான ரோட்ல இருக்கிற காஃபி ஷாப்ல ஒரு அழகான பொண்ணு, ஒரு சேல்ஸ்மேன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், ஒரு ஆர்மி மேன்னு விதவிதமான ஆளுங்க இருக்காங்க. எனது காஃபி ஷாப்ல பிச்சைக்காரனான்னு உங்களுக்கு தோணுது இல்ல? இதேதாங்க அந்த பார்ல இருக்கிற ஒரு ஆளுக்கும் தோணி இருக்கு. உடனே அந்த ஆளு அந்த பார் ஓனர் கிட்ட, என்ன நீங்க போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை உள்ள விட்டு இருக்கீங்க, அதுவும் அவன் மனநலம் சரியில்லாத ஆளு வேற, இவெல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய ஆளு, அவனை போய் உள்ள விட்டு இருக்கீங்களேன்னு கோபமா கேட்கிறான். அதுக்கு அந்த லேடி, அவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நீங்க வந்த வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடிக்கு அப்ப தெரியாது அந்த பிச்சைக்காரன் என்னெல்லாம் செய்ய போறான்னு. இப்ப அந்த காஃபி பார்ல மொத்தம் 10 பேர் இருக்காங்க. இதுல அழகா ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு எலினா. அடுத்து ஒரு முக்கியமான ஆளோட பேரை மட்டும் சொல்றேன். அந்த பிச்சைக்காரனோட பேரு இஸ்ரேல். மீதி இருக்கிற ஆளுங்க யார் யாருன்னு போக போக பார்க்கலாம். அந்த காலை வேலையில காஃபி ஷாப்ல இருக்கிறவங்க எல்லாரும் காஃபி, பிரெட் ஆம்லெட்னு விதவிதமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆளு அந்த பாரை விட்டு வெளியே போறான். அடுத்த செகண்ட் டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த ஆளு அங்கேயே சுருண்டு விழுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சுன்னு பதறி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஆளை யாரோ துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பரபரப்பா இருந்த அந்த தெருவுல இப்ப ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது, இதை யார் செஞ்சதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே பார்ல வேலை செய்யற ஆளு போலீஸுக்கு கால் பண்றான். அப்ப வெளியே செத்துட்டுதான் நினைச்ச ஆளோட உடம்புல அசைவு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த ஆளுக்கு உயிர் இருக்கு, நாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஆளு, நான் போய் ஹெல்ப் பண்றேன்னு வெளியே போறான். உடனே மத்தவங்க எல்லாம், அவசரப்படாத, நாம போலீஸுக்கு கால் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற யாரோட போன்லயும் சிக்னல் இல்ல. உடனே அந்த ஆளு, இது வேலைக்கு ஆகாது, நான் போய் என்னாச்சு பாக்குறேன்னு கதவை திறந்து வெளியே போய் கீழே விழுந்து கிடக்குற ஆளுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு பாக்குறான். அந்த ஆளு ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறான். அங்க யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு இவன் சுத்தி முத்தி பாக்குறான். ஆனா அந்த இடத்துல ஒருத்தரும் இல்ல. அப்ப எங்கிருந்தோ வர ஒரு துப்பாக்கி குண்டு அவன் தலையில வந்து அடிக்குது. அவ்வளவுதாங்க, அவனும் எகிரி போய் விழுந்து சாகறான். அத பார்த்ததும் உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே உள்ள ஓடி போய் தரையோட தரையா படுத்துடுறாங்க. இவங்க எல்லாரும் துப்பாக்கி குண்டு பட போகுதுன்னு பயத்துல கீழே படுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிச்சைக்காரன் மட்டும் நின்னுட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆளு அவன் காலை பிடிச்சு கீழே இழுக்கிறாரு. அவரோட பேரு ஆண்ட்ரஸ். இவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். இவரு அவனை கீழே படுக்க சொன்னாலும் அந்த மனநலம் சரியில்லாத பிச்சைக்காரன், நீ என்னடா என்னை கீழே படுக்க சொல்றது, நான் வெளியே போறேன்டான்னு கதவை திறக்கிறான். உடனே அந்த காஃபி பாரோட ஓனர், அவங்க பேரு ஆம்ப்ரோ, டேய் கதவை திறக்காதடா, உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னதும் அவன் கதவை சாத்திட்டு உள்ள வரான். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெளியே யாரோ டெரரிஸ்ட் இல்லனா எவனோ ஒரு சைக்கோ இவங்களை துப்பாக்கியால சுடுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே நடந்துட்டு இருக்கிறதே வேற. அதுக்கப்புறம் அந்த பார் ஓனர் கிழவி, டிவியை போடியா, அதுல ஏதாவது இதை பத்தி நியூஸ் வருதா பாக்கலாம்னு டிவியை ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஒவ்வொரு சேனலா மாத்தி பாக்குறாங்க. எல்லா சேனல்லையும் நார்மலா தான் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எந்த சேனல்லையும், ஏன் நியூஸ் சேனல்ல கூட ஒரு செய்தியும் வரல. அதை பார்த்ததும் நடு ரோட்ல 2 பேரை சுட்டு இருக்காங்க, ஆனா அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் வரலையேன்னு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஆண்ட்ரஸ், இங்க நடந்த விஷயம் இன்னும் நியூஸ் சேனலுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னதும், ஆமா அப்படியும் இருக்கலாம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ங்கிற ஒரு லேடி ரோட்டுக்கு வெளியே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த அதிர்ச்சியோடவே அவங்க இங்க இல்லைன்னு சொல்றா. யாரு இல்ல, அதுதான் அந்த 2 பேர் இறந்து போயிருந்தாங்கல்ல, அவங்க டெட் பாடிஸ் வெளியே இல்லைன்னு சொன்னதும், என்ன உளறா இவன்னு எல்லாரும் கதவு கிட்ட போய் பார்த்தா ரோட்ல சுத்தமா கழுவி விட்ட மாதிரி அந்த இடமே கிளீனா இருக்கு. என்னதான்டா நடக்குது இங்கன்னு அப்படியே மிரண்டு போய் பாக்குறாங்க. ஏன் யாருமே நம்மள காப்பாத்த வரல, டெட் பாடிஸை எடுக்க வந்த ஆளுங்க கூட நம்ம கிட்ட எந்த தகவலையும் சொல்லலையேன்னு ட்ரெயினி புலம்பிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான். அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும், நீ ஏதாவது பண்ணியா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் அந்த பார்ல வேலை செய்யற சதுருங்கிறவன். அப்ப ஆண்ட்ரஸ் என்ன சொல்றான்னா, நிச்சயமா கவர்மெண்ட் இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்க ஏன் அப்பாவி மக்களை கொல்லணும்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற செர்ஜியோங்கிற ஆளு, இங்க இருக்கிற யாரோ ஒரு ஆளு தீவிரவாதியா இருக்கலாம், இல்ல கொலைகாரனாவோ இருந்தா அதனால கூட இங்க இருக்கிறவங்கள சுட ட்ரை பண்ணி இருக்கலாம், யாருக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு பேக்ல பாம்பு கூட இருக்கலாம், அதனாலதான் நம்மள உள்ளே லாக் பண்றாங்க போலன்னு அவனுக்கு தோன்றதையெல்லாம் அடிச்சு விடுறான். ஆனா அந்த ஆளு சொன்ன மாதிரி அந்த காஃபி பார்ல ஒரு பேக்கும் இருக்குது. அப்ப அந்த இடத்துல தாடி வச்ச ஆளு ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு நாச்சோ. அவன் அந்த பேக்கை யாருக்கும் தெரியாம காலால ஓரமா தள்ளி வைக்கிறான். அப்ப எலினா கேக்குறா, ஒரு ஆளுக்காக நம்ம 8 பேர்
பேரையும் சாகடிப்பாங்களான்னு. அதுக்கு ஆண்ட்ரஸ், வெளியே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை காப்பாத்தணும்னா நம்ம 8 பேரை கண்டிப்பா சாகடிப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த பிச்சைக்காரன் இஸ்ரேல் ஒரு குண்டை தூக்கி போடுறான். இப்படித்தான் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சினிமா தியேட்டர்ல இருக்கிற ஒரே ஒரு தீவிரவாதியை கொல்றதுக்காக அந்த தியேட்டர்ல விஷவாயு செலுத்தி அங்க இருக்கிற மொத்த பேரையும் சாகடிச்சாங்கன்னு இஸ்ரேல் சொல்றதை கேட்டதும் இவன் வேற பீதியை கிளப்புறான்னு எலினா பயத்துல மிரண்டு போறா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நேச்சோ பேக ஒளிச்சு வைக்கிறத செர்ஜியோ பார்த்துட்டு, என்னடா அது, என்னத்தை ஒளிச்சு வைக்கிறேன்னு அவனை பிடிக்க வரான். 2 பேரா சேர்ந்து அவனை வளைச்சு பிடிக்கிறாங்க. அப்ப சாதுர் அந்த பேக கையில எடுத்து பாக்குறான். உடனே அந்த போலீஸ் ஆபீசர், ஏய் அதை தூக்கி எல்லாம் போட்டுடாத, மெதுவா கீழே வைன்னு சொல்றான். அப்ப எலினா, அதுல பாம் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்றா. உடனே சாதுர், உனக்கு தெரியாது, இங்க நடக்கிறதுக்கு எல்லாம் காரணம் இவனாதான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பேக்ல என்ன இருக்குன்னு ஆம்பரஸ் வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல வெறும் துணிகளும் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் இருக்கு. உடனே எல்லாரும் அந்த ஹார்ட் டிஸ்க பார்த்துட்டு நேச்சோவை தீவிரவாதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு நேச்சோ, என்னது தீவிரவாதியா? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சில ஒர்க் பண்றேன், என் ஒர்க் சம்பந்தமான டீடைல்ஸ் தான் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்குன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றதை கேட்காம எலினா அந்த ஹார்ட் டிஸ்க போட்டு உடைக்கிறா. அடி பாவி, அது எவ்வளவு காஸ்ட்லியானது தெரியுமா, அதை போட்டு உடைச்சிட்டியேன்னு நேச்சோ கத்துறான். இங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ வாந்தி எடுக்கிற சத்தம் கேக்குது. இது யாரா புது ஆளுன்னு எல்லாரும் பாத்ரூம் கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தா ஒரு ஆளு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தன்னை மீறி வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இவன் தாங்க இந்த படத்தோட மெயின் வில்லனு. அவனே சாக கிடக்குறான். அவன் வில்லனான்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாங்க, இந்த ஆளு எபோலாவை விட மோசமான ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டு இருக்கான். அந்த வைரஸோட பாதிப்புனாலதான் இப்ப இங்க பாத்ரூம்ல வந்து விழுந்து கிடக்குறான். இந்த ஆள் உடம்புல கொடிய வைரஸ் இருக்கிறது தெரிஞ்சதுனாலதான் வைரஸ் வெளியே பரவக்கூடாதுங்கிறதுக்காக ராணுவம் அந்த இடத்த சுத்தி வளைச்சு அந்த காஃபி ஷாப்ல உள்ள இருக்கிற மொத்த பேரையும் போட்டு தள்ள முடிவு எடுத்துட்டாங்க. எல்லாரும் அந்த பாத்ரூம்ல விழுந்து கிடக்கிற ஆளையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எலினா மட்டும் அவன் கிட்ட போய் பாக்குறா. அப்ப அந்த ஆளு பக்கத்துல ஒரு ஊசி மருந்தோட இருக்கு. அத எலினா கையில எடுத்து பாக்குறா. அந்த நேரம் பார்த்து இஸ்ரேல் யாரோ வராங்கன்னு கத்துறான். எல்லாரும் ஓடி போய் கதவு கிட்ட பாக்குறாங்க. வெளியே ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அதை பார்த்ததும் ஆம்பரோஸ், எப்படியோ நம்மள காப்பாத்த ஆள் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறா. அந்த ட்ரக்ல வந்தவங்க ஆர்மி ஆளுங்க. அவங்க முகத்துல வைரஸ் தாக்காம இருக்கிறதுக்காக ஒரு மாஸ்க வேற போட்டுட்டு இருக்காங்க. காஃபி ஷாப்ல இருந்து எல்லாரும் ஹெல்ப்னு கத்துறாங்க. ஆனா அவனுங்க யாரும் அதை கண்டுக்காம அந்த இடத்துல நிறைய டயர்களை போட்டு கொளுத்துறானுங்க. இவனுங்க என்ன பண்றாங்கன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொளுத்தி விட்ட டயர் எல்லாம் கபகபன்னு எரிய ஆரம்பிச்சதும் அந்த ஆளுங்க ட்ரக்ல ஏறி கிளம்பிட்டானுங்க. இவனுங்க யாரு, எதுக்காக இங்க வந்து டயர்களை கொளுத்துனாங்கன்னு புரியாம உள்ள இருக்கிறவங்க டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு நியூஸ் சேனல்ல மேட்ரிட்ல இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தீ பரவ கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரையும் வேற இடத்துல மாத்திட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்ததும், அட பாவீங்களா, நீங்களே கொளுத்தி போட்டுட்டு இப்ப மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட்னு பச்சையா போய் சொல்றீங்களடான்னு அதிர்ச்சியோட டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல இருந்த ஆளு வெளியே வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் எல்லாரும் அலறாத குறைய மிரண்டு போறாங்க. ஏன்னா அவனோட 2 கண்ணும் வெள்ளை கலர்ல வெளியே வந்து விழுற மாதிரி இருக்கு. அதோட அவன் முகமெல்லாம் கொப்பளம் கொப்பளமா வேற பார்க்கவே விகாரமா இருக்கு. அவன் அவங்க பக்கம் நடந்து வந்து கிட்ட வந்ததும் பொத்துன்னு கீழே விழுறான். ஆளு போய் சேர்ந்துட்டானான்னு அவன் கிட்ட போய் பார்த்தா திடீர்னு கண்ணு முழிச்சு என்ன தொடாதீங்கன்னு சொல்லிட்டு செத்து போறான். எவ்வளவு நல்லவன் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் போனை எடுத்து பார்த்த பிறகுதான் தெரியுது அந்த ஆளு பேரு கோமா. அவன் ஒரு மிலிட்டரிக்காரன். அதனாலதான் அவனுக்கு வைரஸ் இருக்கிறது தெரிஞ்சு நேரடியா ராணுவம் அந்த இடத்த சுத்தி வளைச்சிருக்காங்க. உடனே நேச்சோ, இது ஒரு கில்லர் வைரஸ், அது பரவாம இருக்கிறதுக்காகத்தான் அவங்க நம்மள சாகடிக்க பாக்குறாங்கன்னு சொல்றான். அப்படின்னா டிவில இதை பத்தி எதுவும் சொல்லலையேன்னு எலினா கேட்கிறா. அரசாங்கம் இதை யாருக்கும் தெரியாம மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு நேச்சர் சொன்னதும் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு தோன்றத ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் வேற போயிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு ஆண்ட்ரஸ் அவன் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் மிரட்டுறான். திடீர்னு எதுக்காக ஆண்ட்ரஸ் அவங்கள துப்பாக்கியை காட்டி மிரட்டணும்? அங்கதான் அவனோட மூளை குறுக்கு வழியில யோசிக்குது. வைரஸ்னால இறந்து போன கேமாவோட பாடிய இவங்க 5 பேர் மட்டும் தான் தொட்டு இருக்காங்க. அவன் பேக்கெட்ல எல்லாம் கையை விட்டு செக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க 5 பேரையும் துப்பாக்கியை காட்டி ஓரம் கட்டி நிக்க வச்சிருக்கான். நான் சொல்றத நல்லா கவனிங்க. நீங்க 5 பேர் மட்டும்தான் அந்த ஆளோட உடம்ப தொட்டு இருக்கீங்க. அவன் உடம்புல இருக்கிற வைரஸ் உங்க உடம்புலயும் பரவி இருக்கும். அதனால நீங்க 5 பேரும் கீழே பேஸ்மெண்ட்ல போய் இருங்க. போறதுக்கு முன்னாடி இந்த ஆளோட டெட் பாடியும் பேஸ்மெண்ட்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றோம். அப்ப எலினா, இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நாம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு பேசியிருக்கோம். அப்படி வைரஸ் பரவி இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் பரவி இருக்கும்னு சொல்றா. ஆனா அந்த காஃபி பார் ஓனர் கேள்வி, நீ சும்மா எங்களை பயமுறுத்தாதுன்னு சொல்றா. உடனே இஸ்ரேல் அவங்க கிட்ட வந்து அந்த போலீஸ்காரன் ஆண்டர்ஸ பார்த்து, நான் இப்ப உனக்கு
அவனுக்கு பிரெஞ்சு கிஸ் கொடுக்க போறேன்னு வெறுப்பேத்துறான். உடனே காண்டான ஆண்ட்ரஸ் துப்பாக்கியால இஸ்ரேல் அடிச்சு கீழே தள்ளுறான். அதுக்கப்புறம் ஆண்ட்ரஸ் கையில துப்பாக்கி இருக்கிறதால வேற வழி இல்லாம இஸ்ரேலும் சாதுரும் சேர்ந்து கேமோட டெட் பாடிய பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்கிற எலினா, நாச்சோ, இஸ்ரேல், சாதுர், ட்ரினி இவங்க 5 பேரும் இப்ப நாம என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப எலினா, இங்க பார் நாச்சோ, நாம எல்லாருமே காஃபி ஷாப்ல இருக்கிற டேபிள் சேர்னு ஒரு இடம் விடாம தொட்டு இருக்கோம். நமக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆகியிருந்தா மேல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷன் ஆகியிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ட்ரெயினி, எனக்கு மூச்சு முட்டுது, என்னால இங்க இருக்க முடியலன்னு கத்துறா. அப்ப அவ அங்கிருந்து மேல போக ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் பாட்டில் ட்ரேவை தள்ளி விட்டுடுறா. கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் உடைஞ்சி அதுல இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கீழே வழிஞ்சு ஓடுது. அப்பதான் அந்த இடத்துல ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இருக்கிறத பாக்குறாங்க. அது வழியா தப்பிக்க முடியுமான்னு பார்த்தா அந்த ட்ரைனேஜ் ஹோல் ரொம்ப சின்னதா இருக்கிறதால குண்டா இருக்கிற ஆள் அது வழியா இறங்க முடியாது. அதுவும் இல்லாம அதுக்குள்ள சாக்கடை தண்ணி வேற ஓடிட்டு இருக்கு. இது வழியா நாம எப்படி இறங்குறதுன்னு எல்லாரும் யோசிக்கும் போது இஸ்ரேல், நான் இதுக்குள்ள இறங்குறேன்னு அவன் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு அந்த ட்ரைனேஜ் ஹோல்ல இறங்குறான். கொஞ்சம் தான் உள்ள நுழைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனால உள்ள நுழைய முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணு சாதுர்னு சொன்னதும் சாதுர் வேண்டா வெறுப்பா அவன் மேல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அவனை ட்ரைனேஜ் ஹோல் உள்ள தள்ள பாக்குறான். அப்பவும் இஸ்ரேலால அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியா உள்ள இறங்க முடியல. அப்ப மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. உடனே நேச்சோ, சாதுர் இவங்க 2 பேரும் படி வழியா கிட்ட போய் பாக்குறாங்க. இப்ப மேல எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கு. ஒருவேளை மேல இருக்கிறவங்களை கொன்னுட்டாங்க போலன்னு சாதுர் சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புகை வர ஆரம்பிக்குது. அது என்னடா புகைன்னு பார்த்தா மேல இருக்கிற இடம் மொத்தத்தையும் யாரோ கொளுத்தி விட்டு இருக்காங்க. உடனே ட்ரெயினி, நாம இங்கிருந்து உடனே தப்பிச்சாகணும்னு இந்த படிக்கட்டுக்கு மேல இருக்கிற இரும்பு டோரை திறக்க பாக்குறான். அந்த இரும்பு டோர்ல கைய வச்சதும் அது நெருப்பாட்டம் கொதிக்குது. சூடு தாங்க முடியாம ட்ரெயினி கத்த ஆரம்பிக்கிறா. எலினா அவகிட்ட, கத்தாத, நாமளும் மாட்டிக்க போறோம்னு சொல்லும் போது இங்க நேச்சவும் சாதரும் ட்ரைனேஜ் ஹோல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற இஸ்ரேல பிடிச்சு வெளியே இழுக்கிறாங்க. அப்ப எலினாவையும் ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. அவ அருவருப்போட இஸ்ரேல் மேல கைய வச்சு அவங்க கூட சேர்ந்து இஸ்ரேல மேல இழுக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்ரேல மேல பிடிச்சு தூக்குனதும் 5 பேரும் சத்தம் போடாம மெதுவா பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வந்து பார்த்தா அந்த இடம் மொத்தமும் எரிஞ்சு போய் கிடக்கு. அங்க இருந்த செர்ஜியோ, ஆண்ட்ரஸ், ஆம்ப்ரோ இவங்க 3 பேரும் என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல. ஒருவேளை செத்துட்டாங்களா? அப்படி செத்து போயிருந்தா அவங்க டெட் பாடிஸ் எங்க போயிருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு உபயோகமா ஏதாவது கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா தேடுறாங்க. அப்ப நேச்சோ ஆண்ட்ரஸோட துப்பாக்கி இருக்கிறத பார்த்துட்டு அதை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிறான். எலினா ஒரு பக்கம் தேடும்போது அவளுக்கு இறந்து போன கேமோவோட போன் கிடைக்குது. அந்த போனை எடுத்து பார்த்தா அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. உடனே எலினா அந்த போன்ல ஏதாவது முக்கியமான மெசேஜஸ் இருக்கான்னு பாக்குறான். கேமோ யாருக்கோ நிறைய மெசேஜஸ் அனுப்பி இருக்கான். அதுல ஒரு மெசேஜ்ல, நான் அந்த ஊசி போட்ட பிறகு இப்ப என்னோட உடல்நிலை பரவாயில்ல, உன்னை விட இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு கேமோ அனுப்பின மெசேஜை பார்த்ததும், இன்ஜெக்ஷனா? என்ன இன்ஜெக்ஷன்? மொத்த மெசேஜையும் படின்னு நேச்சர் சொன்னதும் எலினா கேமோ அனுப்பின மெசேஜஸ் மொத்தத்தையும் படிக்கிறான். அதுல கேமோவை யாரோ துரத்துறாங்க. அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர வழியில தான் இந்த மெசேஜஸ் யாருக்கோ அனுப்பி இருக்கான். கேமோ அனுப்பி இருக்கிற மெசேஜஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட இந்த வைரஸ்க்கு ஆன்டிடோப் மருந்து இருக்குன்னு மெசேஜஸ் சொன்னதை பார்த்ததும் இந்த வைரஸ்ல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நேச்சோ எலினா கையில இருக்கிற கேமோவோட போனை வாங்கி மொத்த மெசேஜஸையும் ஒண்ணு விடாம படிக்கிறான். அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, கேமோ கிட்ட மொத்தம் 4 ஆன்டிடோப் மருந்து இருக்குன்னு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? வைரஸ்க்கான மருந்து மொத்தம் 4 பாட்டில் தான் இருக்கு. ஆனா இங்க மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு மருந்து கிடைக்காது. யார் உயிரை விட போறாங்க, யார் உயிரோட இருக்க போறாங்கன்னு தெரியல. கேமோ கிட்ட மருந்து இருக்குன்னு தெரிஞ்சதும் எலினா, நேச்சோ, சாதுர், ட்ரினி இவங்க 4 பேரும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற கேமோவோட டெட் பாடி கிட்ட போய் பாக்குறாங்க. நேச்சோ டெட் பாடி கிட்ட போய் தொட போறான். ஆனா அவன் தொடாம தயங்கிட்டு இருக்கான். ஏய் தல்றா, இப்ப போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு சாதுர் கேமோவோட சட்டை பேண்ட் பாக்கெட்ல செக் பண்ணி பாக்குறான். அங்க எந்த மருந்தும் இல்ல. ஒருவேளை பாத்ரூம்ல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பானோன்னு டபடபன்னு மேல இருக்கிற பாத்ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா அங்க ஏற்கனவே இஸ்ரேல் மருந்து சீரமை கண்டுபிடிச்சு கையில வச்சுட்டு இருக்கான். அத பார்த்ததும் நேச்சோ, ஏய் இஸ்ரேல், அதை எங்க கிட்ட கொடு, அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம்னு சொல்றோம். அதுக்கு இஸ்ரேல், ஒருடா, நாம 5 பேர் இருக்கோம், ஆனா மருந்து 4 தான் இருக்கு, இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதும் நேச்சோ எலினா கிட்ட, ஆமா அவன் சொல்றதும் சரிதான், நாம ஏன் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்க கூடாதுன்னு கேட்கறான். எலினாவும், ஆமா யார் பேர் வருதோ அவங்கள விட்டுடலாம்னு சொல்றான். உடனே சாதுர், எனது சீட்டு குலுக்கி போடுறீங்களா? யோ, எனக்கு லாட்டரியில கூட பரிசு விழுந்தது கிடையாது, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுக்கு எலினா, அப்படின்னா நாம அந்த 4 மருந்த ஒன்னா கலந்து 5 பேருக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றோம். அதெல்லாம் வேலைக்காகாது,
மருந்தோட அளவு கம்மியானா அதோட எஃபெக்டும் கம்மியாயிடும்னு நேச்சோ எலினா சொல்றதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்போ என்னதான் பண்றது, நம்ம 5 பேருக்கும் அந்த மருந்து தேவைப்படுதுன்னு இவங்க 4 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்றான் பாருங்க. நீங்க எப்படின்னா போங்கடான்னு அவன் ஒரு ஊசி எடுத்து அவன் கையில இன்ஜெக்ட் பண்ண போறான். டக்குன்னு எலினா அதை பார்த்துட்டு நேச்சோ அவன் என்ன பண்றான் பாருன்னு கத்துறான். உடனே நேச்சோ அவங்க கிட்ட இருந்த கன்னை வெளியே எடுத்து இஸ்ரேல் நிறுத்து இல்லைன்னா சுட்டுடுவேன்னு மிரட்டுறான். அதை பார்த்துட்டு எலினா உனக்கு கன்னு எங்க கிடைச்சதுன்னு கேக்குறா. இங்கதான் மேல நாம தேடிட்டு இருக்கும்போது கிடைச்சதுன்னு நேச்சர் சொல்லிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அவன் கையில அந்த ஊசியை போட்டு முடிச்சிட்டு, இந்தாங்க மிச்சம் 3 இருக்கு, இதுக்கப்புறம் யார் அந்த 3 பேருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்கன்னு நக்கலா சிரிக்கிறான். இவனை பைத்தியக்காரன்னு நினைச்சா இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டானேன்னு எல்லாரும் இஸ்ரேல அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. நேச்சோ காண்டாகி இஸ்ரேல போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கடைசியா 6 மாதம் அடி வாங்குனது நேச்சோ தான். ஒரு வழியா சாதூர் இஸ்ரேல் கிட்ட இருந்து நேச்சோவை காப்பாத்துறான். சாதோர் ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்ரேல நேச்சோ கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். ஆனா இஸ்ரேல் முரட்டுத்தனமா அவனையும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நேச்சோவை அடிக்கிறது மட்டும் இல்லாம நேச்சோவோட கையையும் கடிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் இஸ்ரேல் நேச்சோ கிட்ட இருந்த கன்னை எடுத்து யாராவது அசைஞ்சிங்கன்னா சுட்டுடுவேன்னு மத்தவங்களையும் மிரட்டுறான். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா, இவன் வெறும் பிச்சைக்காரன் தானே, இவன் எதுக்கு உயிர் வாழணும், இவனுக்கு எதுக்கு அந்த மருந்து, அப்படிதானே நினைச்சீங்க, அதனாலதான் என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன்னு இஸ்ரேல் பேசிட்டு இருக்கும்போது ட்ரீனி சாதுர் கிட்ட கீழே விழுந்து கிடக்கிற அந்த வைரஸ் மருந்தை எடுக்க சொல்றான். அவனும் அதை குனிஞ்சி எடுக்கிறான். உடனே இஸ்ரேல் சாதுர் வயிற்றிலேயே ஒரு குத்து விடுறான். அந்த மருந்து பாட்டில் எகிரி போய் பேஸ்மெண்ட்டுக்குள்ள விழுது. உடனே ட்ரீனி அதை எடுக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அந்த மருந்தை கையில எடுத்ததும் சந்தோஷத்துல திரும்புறா. ஆனா அந்த ஊசி மருந்து அவ கையில இருந்து தவறி ட்ரைனேஜ் குழியில விழுந்துடுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரீனி அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டா. இப்ப என்ன பண்றது, அந்த மருந்தை எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சாதுர் எலினா கிட்ட இருக்கிறதுலயே நீதான் ஸ்லிம்மா இருக்கிற, அதனால எலினாவை கீழே இறங்கி அந்த மருந்து பாட்டில எடுக்க சொல்றான். இவளும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கறா. உடனே எலினா உடம்புல ஆயில ஊத்தி இந்த டிரைனேஜ் குழிக்குள்ள இறக்கி விடுறாங்க. ஆனா எலினாவாலையும் அந்த குழிக்குள்ள அவ்வளவு ஈஸியா இறங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வலியை பொறுத்துக்கிட்டு எலினா அந்த சாக்கடை குழிக்குள்ள தொப்புன்னு குதிச்சு அங்க இருந்த மருந்து பாட்டில கையில எடுத்து மேல இருக்கிறவங்க கிட்ட காட்டுறா. அப்ப நேச்சோ கீழே ஒரு ஒயரை போட்டு எலினா கிட்ட அந்த மருந்து பாட்டில ஒயர்ல கட்டி விட சொல்றான். ஆனா எலினா நேச்சர் சொன்னதை செய்யாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. ஏன்னா மருந்து மேல இருக்கிறவங்க கைக்கு கிடைச்சதும் இவளை டீல்ல விட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனாலதான் எலினா நான் மருந்து பாட்டில மேல அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே வாங்கன்னு சொல்றா. உடனே ட்ரீனி நாங்க எப்படி கீழே வர்றது, நாங்க தான் குண்டா இருக்கோமேன்னு சொன்னதும் எலினா ஒரு லைட் இருந்தா தூக்கி போடுங்க, நான் வேற ஏதாவது வழி இருக்கா பாக்குறேன்னு சொல்றா. உடனே சாதுர் ஒரு தீப்பெட்டியை தூக்கி கீழே போடுறான். எலினா அந்த தீக்குச்சியை கொளுத்தி அந்த வெளிச்சத்துல அங்கிருந்து நகர்ந்து போறா. அதுக்கப்புறம் மேல இருக்கிற சாதுர் இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டிரைனேஜ் ஓட்டை இடிச்சு இன்னும் கொஞ்சம் அகலமாக்குறாங்க. அதே சமயம் கீழே எலினா டிரைனேஜ் வழியா நடந்து ரோட்டுக்கு கீழே வந்துட்டா. அங்க தெரியுற கேப் வழியா ரோட்டுக்கு மேல பாக்குறா. மேல எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப இப்பதான் ஆளுங்க வந்து அணைச்சிட்டு இருக்காங்க. இவ அதை பார்த்துட்டு இருக்கும்போது டிரைனேஜோட குழியை அகலமாக்கிட்டு சாதுர் இஸ்ரேல் நேச்சோ இவங்க 3 பேரும் கீழே குதிச்சதும் ட்ரீனி கடைசியா அவ உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு கீழே இறங்குறா. ஆனா அவ குண்டா இருக்கிறதால அவ்வளவு சீக்கிரம் அவளால இறங்க முடியல. கீழே இருந்து சாதுர் அவளை பிடிச்சு இழுக்கிறான். அதுக்கப்புறம் தான் ட்ரீனியால அந்த ஓல் வழியா கீழே குதிக்க முடியுது. சாக்கடை தண்ணியில இருந்து ட்ரீனி மேல ஏறி வர்றதுக்கு எலினா ஹெல்ப் பண்றா. அப்ப இஸ்ரேல் மேல ஏறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா நேச்சோ அவனை சாக்கடை தண்ணியிலேயே பிடிச்சு இழுக்கிறான். 2 பேரும் ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க. மேல இருந்து எலினா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துறா. ஆனா அவனுங்க அதை காதுல வாங்காம சண்டை போடுறதுலயே குறியா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரும் சாக்கடை தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க. எலினாவும் சாதுரும் எங்க போயிட்டானுங்க இவனுங்கன்னு சாக்கடை தண்ணியில ஊத்து ஊத்து பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றதுன்னு ட்ரீனி கேட்கும் போதே தண்ணிக்குள்ள இருந்து நேச்சோ மட்டும் கையில கன்னோட வெளியே வரான். அவனை மத்தவங்க எல்லாரும் பயத்தோட பாக்குறாங்க. என்ன பாக்குறீங்க, அந்த பைத்தியக்காரன் என்ன கொல்ல பார்த்தான், அதனாலதான் நான் அவனை கொன்னுட்டேன், எலினா அந்த ஊசியை கொடு நாம போட்டுக்கலாம்னு சொல்றான். அதுக்கு ட்ரீனி இருக்கிறது 3 ஊசி, ஆனா நாம 4 பேர் இருக்கோம்னு சொல்றா. எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது, மரியாதையா அந்த ஊசி மருந்தை கொடுங்கன்னு கண்ணை காட்டி மிரட்டுறான். எலினா கிட்ட அந்த மருந்தை தூக்கி போடுன்னு சொன்னதும் எலினா முதல்ல நீ கண்ணை தூக்கி போடு, நீயும் இஸ்ரேல் மாதிரியே ஆயிட்டேன்னு சொல்றா. அதுக்கு நேச்சோ நான் மட்டும் இல்ல, கையில கன் இருந்தா இங்க எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல அப்படித்தான் மிரட்டுவாங்க, நீயா இருந்தாலும் அதை தான் பண்ணுவேன்னு சொல்றான். எலினா கிட்ட கடைசியா கேட்கறேன் அந்த மருந்து எங்கன்னு கேட்டதும் எலினா நான் அதை ஒளிச்சு வச்சிட்டேன்னு சொல்றா. அவ்வளவுதான் நேச்சோ டென்ஷன் ஆயிட்டான். உடனே சாதுர் தலையில கண்ணை வச்சு மரியாதையா அந்த மருந்து எங்கன்னு சொல்லு, இல்ல இவனை சுட்டுடுவேன்னு மிரட்டுறான். எலினா வேற வழி இல்லாம நேச்சோவை மருந்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. கொஞ்ச தூரம் போனதும் டன்னல் மாதிரி இருக்கிற அந்த
இடத்துல ரொம்ப இருட்டா இருக்கிறதால நேச்சோ எல்லாரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிக்கிங்கன்னு சொல்றான். அப்ப ட்ரீனி சாதுரை முன்னாடி போடான்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு அவனை சாக்கடை தண்ணியில தள்ளி விடுறான். இருட்டுல யாரு விழுந்தது தெரியலையேன்னு நேச்சோ எலினா கிட்ட சொல்லும் போது ட்ரீனி நான் இங்கதான் இருக்கேன், சாதுர் தான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்றா. உடனே எலினாவும் நேச்சோவும் தண்ணியில கைய விட்டு சாதுரை காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா ட்ரீனி சாதுர் மேல வர முடியாதபடி அவன் தலையில கைய வச்சு தண்ணிக்குள்ளேயே அமுக்கிட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எலினா நேச்சோ மேல பார்த்து சுடுன்னு சொன்னதும் நேச்சோ கன் எடுத்து மேல சுடுறான். அப்ப அந்த வெளிச்சத்துல பார்த்தா ட்ரீனி சாதுரை தண்ணிக்குள்ள அமுக்கிட்டு இருக்கா. அத பார்த்ததும் அடி துரோகின்னு அவளை தள்ளி விட்டுட்டு நேச்சோ சாதுரை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்துறான். சாதுர் மேல வந்ததும் அந்த கேள்விய முறைச்சி பாக்குறான் பாருங்க. அவன் பாக்குற பார்வை தாங்க முடியாம ட்ரீனி குற்ற உணர்ச்சியில முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிறா. அதுக்கப்புறம் நேச்சோ இவளெல்லாம் உயிரோட வாழக்கூடாதுன்னு ட்ரீனி நெத்தியில துப்பாக்கியை வைக்கிறான். ஆனா அவளை சுடுறதுக்கு தயங்குறான். ஏன் நிறுத்திட்ட, சுடு, நான் வேணா திரும்பி நின்னுக்கிறேன், என்ன சுடுன்னு ட்ரீனி சொல்றா. அப்பவும் நேச்சோ அவளை சுடாம என்னால முடியாதுன்னு அழறான். ட்ரீனி அவங்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி கொஞ்சம் தள்ளி போய் அவளே அவளை சுட்டுக்கிறா. அவ இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் நேச்சோ எலினா கிட்ட அவ சாகணும்னு நாம நினைச்சோம், இப்ப செத்துட்டா, அந்த ஊசி மருந்தை எடு, நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டுக்கலாம்னு சொல்றான். எலினா, நேச்சோ, சாதுர் இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஊசியை போடுறதுக்காக கையில வச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சில்லறை காசுகள் கீழே கொட்டுற சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்னு 3 பேரும் ட்ரீனி செத்து கிடக்கிற இடத்துக்கு போறாங்க. போற வழியில நிறைய காசை யாரோ கீழே கொட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இறந்து கிடக்கிற ட்ரீனியோட 2 கண்ணையும் காசை ஒட்டி வச்சிருக்காங்க. யார் இந்த வேலையை பண்ணதுன்னு 3 பேரும் யோசிக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துக்கு வர இஸ்ரேல் கடவுள் என்ன சொர்க்கத்திலிருந்து திருப்பி அனுப்பி இருக்காருன்னு கொலவெறியோட அவங்க 3 பேரையும் துரத்துறான். கையில இருக்கிற இரும்பு தடியால சாதுர் மண்டையிலேயே நங்குன்னு அடிக்கிறான். சாதுர் அடுத்த நிமிஷம் தண்ணியில பொத்துன்னு விழுறான். அதை பார்த்ததும் நேச்சோவும் எலினாவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. ஆனா இஸ்ரேல் உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு அவங்க 2 பேர் பின்னாடியே துரத்துறான். எலினாவும் நேச்சோவும் அந்த டிரைனேஜ் சுரங்க பாதையில தண்ணிக்குள்ள இறங்கி ஓடுறாங்க. இஸ்ரேலும் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். கொஞ்ச தூரத்துல மேல போறதுக்கு ஒரு படி இருக்கிறத பார்த்ததும் அவ கையில இருந்த ஊசிய வாயில கவ்வி பிடிச்சுக்கிட்டு முதல்ல எலினா அந்த படி வழியா மேல ஏறுறா. அவ பின்னாடியே நேச்சோ படியில ஏறிட்டு இருக்கும் போது எலினா வாயில இருந்த ஊசி தவறி கீழே விழுந்துடுது. எலினா மேல இருக்கிற சாக்கடை மூடிய திறக்க போறா. அப்ப இஸ்ரேல் நேச்சோவோட காலை பிடிச்சி கீழே இழுக்கிறான். உடனே நேச்சோ அவன் கையில இருக்கிற ஊசி மருந்த எலினா கிட்ட கொடுக்கறான். அதுக்கப்புறம் இஸ்ரேல் முரட்டுத்தனமா நேச்சோவை பிடிச்சு இழுக்கிறான். 2 பேரும் மேல இருந்து இரும்பு படியில இடிச்சுக்கிட்டே சாக்கடை தண்ணிக்குள்ள விழுறாங்க. அதை பார்த்துட்டு எலினா நேச்சோன்னு கத்துறா. ஆனா இஸ்ரேல் நேச்சோ 2 பேர் உடம்பும் தண்ணியில மிதக்குது. கடைசியா அந்த சாக்கடை குழியில இருந்து எலினா மட்டும் மேல வரா. அந்த இடத்துல இருக்கிற ஜனங்க எல்லாம் அவளை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்ப ஒரு லேடி என்ன இவ இப்படி இருக்கான்னு அவங்க ஓவர் கோட்டை கட்டி எலினாவுக்கு போட்டு விடுறாங்க. எலினா பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா. அதோட படமும் முடியுது. என்ன நண்பர்களே, தி பார் ஸ்பானிஷ் த்ரில்லர் மூவி எப்படி இருந்துச்சு? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவியோட நெக்ஸ்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மூவி ஸ்குவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.